குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு மிதப்பதற்கு கடினமாயினும். இன்னைக்கான மனப்பாட வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் உலகத்துல உள்ள எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் அக்கறை காட்டுறாரு. பெட்ரோக்கு அவனுடைய கணக்கெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு கால்குலேட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவன் கிட்ட ஒரு கால்குலேட்டர் இல்லாம இருந்துச்சு. அப்போ ஓசியா அவனோட கால்குலேட்டரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவனுடைய கணக்கை போட்டு முடிச்சு நாளைக்கு தா அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோ அவனோட ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு அவனோட புக்கு, நோட்டு, இன்னும் கால்குலேட்டர் எல்லாம் எடுத்து வைக்க பார்த்தான். அப்ப அவனோட கால்குலேட்டர் அங்க இல்லைங்கிறத கண்டுபிடிச்சான். உடனே அவன் கூட படிக்கிற மத்தவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இத பத்தி கேட்டான். ஆனா யாருக்குமே பதில் தெரியல. ஐயையோ, இது பெரிய பிரச்சனையாச்சே, நான் நாளைக்கு ஹோசியாட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு யோசித்தான். இன்னைக்கு கதையில பாக்குற போற ஒரு பையனும் அவன் வேற ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை தொலைச்சிட்டான். அதனால அவன் ரொம்ப கவலையும் பட்டான். ஒரு நாள் தீர்க்கதரிசிகளுக்கு இருந்த பள்ளிக்கூடத்துல ஒரு விசேஷமான சந்தோஷமான செய்தி அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசி அவங்களெல்லாம் பார்க்க வர்றதா கேள்விப்பட்டாங்க. அதை நினைச்சு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட அவங்க எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம், அவரு ஆர்வத்தோட கேட்பாரு அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்க தங்கி படிக்கிறவங்களுக்கு அவங்க இருந்த இடம் ரொம்ப சின்னதா பத்தாம இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க எல்லாரும் தங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வேணும்னு எலிசா தீர்க்கதரிசி கிட்ட பேச முடிவு பண்ணாங்க. அதை கேட்ட எலிசா தீர்க்கதரிசி, சரி, நீங்க தங்குறதுக்கு புதுசா பெருசா ஒரு கட்டடம் கட்டுங்கன்னு சொன்னாரு. சரின்னு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஆத்தங்கரையில போய் அவங்களுக்கு தேவையான மரங்களை வெட்ட முடிவு பண்ணாங்க. எலிசா தீர்க்கதரிசியும் அவங்க கூட அன்னைக்கு சேர்ந்து போனாரு. அதுல இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட சொந்தமா ஒரு கோடாரி இல்லாததுனால வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கடன் வாங்கி மரங்களை வெட்டுறதுக்கு போனாரு. சந்தோஷமா மரம் வெட்டிட்டு இருந்த மத்தவங்க கூட சேர்ந்து இவரும் மரம் வெட்ட ஆரம்பிச்சாரு. ஒரு சிலரு பெரிய பெரிய மரங்களை வெட்டினாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அந்த மரங்களை சின்ன சின்ன பலகைகளா வெட்டினாங்க. எலிசா தீர்க்கதரிசியும் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாரு. அவங்க வேலை செய்யும் போது ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் பேசி சிரிச்சு சந்தோஷமா வேலை செஞ்சாங்க. ஒரு தடவை அந்த மரத்தை அந்த கோடாரியால வெட்டுறதுக்காக அதை வீசினப்போ எல்லாமே மாறிடுச்சு. கடன் வாங்கிட்டு வந்த கோடாரிய வெட்டுறதுக்கு வீசினப்போ அதுல இருந்த இரும்பு பகுதி தண்ணியில போய் விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, இந்த கோடாரிய நான் கடனா வாங்கிட்டு வந்தேன், இதை திருப்பி கொடுக்கறதுக்கு தேவையான காசு கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு அழுது புலம்புனா. அவன் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த மத்தவங்க வேகமா ஓடி வந்து அந்த கோடாரியில இருந்த இரும்பு பகுதி விழுந்த இடத்த எட்டி பார்த்தாங்க. எலிசா தீர்க்கதரிசியும் அந்த ஆத்தங்கரையில வந்து நின்று அந்த கோடாரியில விழுந்த இடத்த எட்டி பார்த்தாரு. ஆனா யாருடைய கண்ணுக்கும் அந்த கோடாரியில இருந்த இரும்பு பகுதி தெரியவே இல்லை. ஆத்துல எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி அந்த பையன் கிட்ட கேட்டாரு. அந்த பையன் அங்க விழுந்த இடத்துல
இத பார்த்த எல்லாரும் சந்தோஷத்துல அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அந்த பையன் நினைச்சான். ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி மூலமா அங்க நடந்த அந்த விபத்தை ஒரு அதிசயமா மாத்தி கொடுத்தாரு. சாதாரணமா இருந்த ஒரு நாள எல்லாரும் அவங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நாளா ஆண்டவர் மாத்தினாரு. வேலை செஞ்சு களைச்சு போன எல்லாரும் கவலையோட இல்லாம சந்தோஷத்தோட உற்சாகமா அவங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனாங்க. அன்னையில இருந்து ஆண்டவர் அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறாரு, அவங்க எல்லாரையும் நேசிக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட